லோ பொட்டன்சில மெடிசினை ரெகுலரா சாப்பிடலாம், ஹை பொட்டன்சில ஒரே அடியா முழுங்கவும் முழுங்கலாம். சில பேருக்கு நியதி ஹை பொட்டன்சில அருள் வேலை பண்ணும். சாஸ்திரங்கள் கொடுத்த வழி அனுசரிச்சு போறது லோ பொட்டன்சி ரெகுலரா மெடிசின் எடுத்துக்கிறது. அது மெதுவா நமக்கு ஹெல்த் தெரியற மாதிரி நம்ம சிஸ்டத்துல லைஃப்ல தெரியும். இந்த அருளை கூப்பிடுறோம் பாத்தீங்களா, கிரேஸ் வரணும். கிரேஸ் எல்லாருக்கும் வராது, பட் நம்ம இன்வைட் பண்ணினா டேஞ்சரஸ். நம்மளால முடியாது, தாங்கிக்க முடியாது. ஹை பொட்டன்சி மெடிசின் ஒத்த அடிக்கு உள்ள ஏத்தினா எப்படி இருக்கும்? அது எல்லாராலையும் தாங்கிக்க முடியாது. அருள் இருக்கு. இந்த கொடுத்திருக்கிற கிரந்தங்கள் எல்லாம் அருள் தான், வழிகாட்டுறவாள் எல்லாம் அருள் தான், மந்திரம் எல்லாம் அருள் தான். அதையெல்லாம் கொடுத்து கிடைச்சிருக்கிறத லோ பொட்டன்சி மெடிசின் அப்படின்னா சட்டுன்னு எல்லாம் ரிசல்ட் தெரியாது, நீங்க சாப்பிடுறதுக்குள்ள ரிசல்ட் தெரியாது. ஆனா மெதுவா கொஞ்சம் 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 கொஞ்சமா ரெகுலரா லாங் டியூரேஷன், நிரந்தரம், கான்ஸ்டன்ட், ரெஸ்பெக்டோட, அன்போட நீங்க பண்ணிட்டே இருந்தேன்னா, அதை கன்சியூம் பண்ணிட்டே இருந்தேன்னா இட் கெட்ஸ் டீப்லி கிரவுண்டட் இன் யுவர் நேச்சர். இப்ப மெதுவா தான் பண்ணணும். சும்மா யாரோ ஒரு கதையை படிச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் அசங்காம ஒரு ஆவணியாவட்டத்துக்கு உட்காந்து அடுத்த ஆவணியாவட்டத்துக்கு தான் அப்புறம் அது இந்த வருஷத்துல இப்ப உட்காந்துன்னா அப்புறம் அடுத்தது அப்படி இல்லை. நிரந்தரம் கொஞ்சம் 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 பண்ணினா போறோம். அப்படியே அந்த நிலை வந்துடும். விரூபாட்ச குகை வர வரைக்கும் சமாதி நிலையில ரொம்ப தீர்க்கமான சமாதி நிலையில இருந்தது. அப்படி இருந்த பகவான் முதல்ல கண்ண மூடிண்டே உட்கார்ந்து இருந்தது குருமூர்த்தம். அங்கெல்லாம் விரூபாட்ச குகை கண்ணை திறந்துன்னு உட்கார்ந்து இருக்கும். ஆனா கண் இமைக்காது. இந்த வீடியோல கூட பார்க்கலாம், பகவான் பேப்பர் படிக்கிறது உட்காந்து கண் இமைக்கவே இமைக்காது. தேவாளுக்கு லட்சணம் சொல்லுவான். தேவதைகளை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு லட்சணம் சொல்றது அவளுக்கு இந்த விங்கிங், இந்த கண்ணோட பிளிக்கரிங் இருக்காதான். பகவானை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், கண் இமைக்கவே இமைக்காது. அப்படியே உட்கார்ந்து இருக்கும், அச்சலமா உட்கார்ந்து இருக்கும். ஏதோ தேவலோகத்தை பாக்குற மாதிரி கண்ணை திறந்து அப்படி இருக்குமே தவிர ஹிருதயத்துக்குள்ள அந்த ஆத்மனிஷ்ட கலையாம விரூபாட்ச குகையில இருக்கு. அப்படி மணிக்கணக்கு மணிக்கணக்கு டி.கே. சுந்தரேஸ்வரையர் சொன்ன வார்த்தையே தான், he will be sitting there hours and hours and hours and hours. அப்படி உட்கார்ந்து இருக்கும். அப்ப சாதாரண நிலைக்கு நம்ம கிட்டையும் சொல்றது, உனக்கு எனக்கு ஒன்னும் வித்தியாசம் கிடையாதுப்பா, நான் எதை அடைஞ்சனும் நீ அடையலாம், இதை சொல்றதுக்கு தான் அவ வந்திருக்கான்.